ஒருத்தருக்காவது பொறுப்பு வேணா? ஐயா எவ்வளவு வாசம் வருது. என்ன அருகாணி என்ன பண்ற? ஐயா உப்பு அள்ளி அள்ளி குழம்புல போடுறியோ? வீரகாளியம்மா, இந்த வாசம் அங்க அடிச்சு நான் ஓடி வரேன் தெரியுமா? எவ்வளவு உப்பு குழம்புல போட்டா யாரு சாப்பிடுவாங்க? சமையல பண்ணும்போது ஒரு தவம் மாதிரி பண்ணணும், அப்பதான் சமையல் ருசியா இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கு? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, அதிகமா உப்பு போட்டேனே, இப்ப என்ன பண்றது? ஆய கலைகள் 64ல சமய கலையும் ஒண்ணு. நீ ஒண்ணும் பயப்படாத, இந்த உருளைக்கிழங்க வெட்டி போட்டினா உப்பு சரியாயிரும். போடுங்க மாமா. ஐயோ அடங்கிடும். நல்ல வேளை நீங்க வந்தீங்க, இல்லன்னா குழம்பு அப்படியே எடுத்துட்டு போய் வச்சிருப்பேன். ஐயோ சாப்பிடும் போது எல்லாரும் என்ன திட்டி இருப்பாங்களே. அருகனே, சமையல் செய்யறப்ப வேற என்னவே இருக்க கூடாது தெரியுமா? மனச சந்தோஷமா வச்சுக்கணும், அப்பதே சாப்பிடுறவங்க உடம்புல சோறு ஒட்டு. இப்ப எடுத்து ருச்சி எப்படி இருக்குன்னு பாரு. சரியா இருக்கு மாமா. இருக்கு இருக்கு. சரி, உன் மனசுல என்னதான் இருக்குது? அத நான் சொல்றேன். இவ இப்படி மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்காளே, இவளை மந்திரிச்சு விட்ட பூசாரி யாருன்னு எனக்கு தெரியும். ஆறுதுன்னு தெரிஞ்சா சொல்றது எல்லாம் நீதான். என்னாலயா? ஆமா, உன்னாலதான். நான் என்ன பண்ணேன்? நீ அவளை கல்யாணம் பண்ணிக்குவேங்கிற ஆசையில அவ உன்னையே நினைச்சு நினைச்சு மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டா. அது இப்ப நடக்காம போச்சு இல்ல, அதனாலதான் எப்பவும் அதையே நினைச்சுக்கிட்டு எங்கேயோ வெறிச்சு வெறிச்சு பாத்துக்கிட்டு இப்படி பித்துக்குழி மாதிரி ஆயிட்டா. இங்க பாரு பொண்ணுருங்கோ, ஒரு பொண்ணு முதல்ல மனசுல ஒருத்தர் நினைச்சு ஆசை வச்சுட்டா சாகுற வரைக்கும் அதை மறக்கவே மாட்டா. பாவம் அருக்காணி அந்த மாதிரிதான் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அருக்காணி, நீ இப்படி இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னா என்னை மன்னிச்சிரு புள்ள. பொண்ணுருங்கோ, பொதுவாவே யார் மேலேயாவது யாராவது ஆசை வச்சு அந்த ஆசை நடக்காம கூட போகலாம். ஆனா அந்த ஆசை வச்ச வலி மட்டும் மனசுக்குள்ள ஊம வலி மாதிரி காலம் பூரா இருந்துகிட்டே தான் இருக்கும். மாமா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அப்படிலாம் என் மனசுல ஒண்ணும் இல்ல மாமா. உங்களையே நினைச்சு நினைச்சு உருகுனதெல்லாம் நிஜம்தான், எல்லாம் பொய்யா கனவா போயிடுச்சு. உங்களை நான் சுத்தமா மறந்துட்டேன். ரவாமணி, எதுக்கு இப்படி அர்த்தம் இல்லாம வளர்ற? மாமா, இவ பேசினதை வச்சு நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. சக்தி அக்காவும் நீங்களும் ஒட்டு உரமா சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும் மாமா, எனக்கு அது போதும். மாமா தயவு செஞ்சு கேக்குறேன், எந்த நிலைமையும் எனக்காக வருத்தப்படுற மாதிரி நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க. அது என்னால தாங்கவே முடியாது மாமா. சரி நீங்க போங்க. சரியா இருக்கா? நீ சமையல கொஞ்சம் கவனமா பண்ணு. ஏய், ஏன்டி இப்படி மாமா மனசை கெடுக்கிற? அவர் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கவே இல்லையா? நீ சொன்னதை கேட்டவன ஒரு முகமே வாடி போச்சு. இன்னொரு தடவை உன்னால அவர் முகம் வாடதை நான் பார்த்தேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த கரண்டி அள்ளி போட்டுடுவேன். இந்த புடி குழம்பு நல்லா கலக்கி கொதிக்க வை. புடி கருவாச்சி, குழம்ப கலக்கி கொதிக்க வைக்கணுமா? கொதிக்க வைக்கிறேன்டி, கொதிக்க வைக்கிறேன். பொண்ணுரங்க மனச நல்லா கலக்கி கொதிக்க வைக்கிறேன். அருக்காணி வாழ்க்கை தன்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு அவன் ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற வினைச்சில இப்படியே கூனி குறுகணும். அத பண்றேன். அந்த குற்ற உணர்ச்சியில அவன் சக்தி கிட்ட ஒட்டாம உறவாடாம தள்ளியே இருக்கணும். இருக்கணும், இருக்க வைக்கிறேன். இருப்பா. குழந்தையா கொதிக்க வைக்கணும்.
வெறுக்கிறாரு? ஆஹா, வெறுக்கல. மச்சான் மனசுக்குள்ள என் மேல இஷ்டம் இருக்கும். இருக்கும். ஆனா சக்தி அக்காவை கல்யாணம் பண்ணிக்க முடியாம போச்சேன்னு கோவம். அந்த கோவத்தை தான் இப்ப நம்ம மேல காட்டுறாரு. அந்த கோவம் தீர்ற வரைக்கும் நம்ம கிட்ட வெறுப்பாதான் நடந்துக்குவாரு. நாம தான் பொறுமையா இருக்கணும். என் காதுல ஜிமிக்கி, கை நிறைய வளையல், இத்தனை நகை, இதெல்லாம் போட்டு பாப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. எம்பிட்டு நகை. அப்பப்பா, என் கண்ணு என் மேல பட்டுடும் போல இருக்கே. ஏனுங்க மச்சான், என் மேல உங்களுக்கு ஆசை வரலையா? ஆசை இல்லையா? மச்சான், மச்சான், மேல ஆசை நிறைய இருக்கு பூமிகா. ஆசைப்பட்டு தானே நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். இந்த காட்டு ரோஜாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாக்காக தான் உன்னை பிடிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். நிஜமாவா? நிஜமான பிடிக்குமா? உன்னால எனக்கு கொல்ல பிரியம் பூமிகா. அப்ப எதுக்கு மச்சான் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? அது என் சூழ்நிலை. குடும்ப கௌரவத்துக்காக எங்க அம்மா ஏதோ செஞ்சுட்டாங்க. என்னால மீற முடியல பூமிகா. என் மனசு பூரா பௌர்ணமி நிலவு மாதிரி நீ தான் நிறைஞ்சிருக்க பூமிகா. I love you பூமிகா. I love you. I love you. ஏய் பூமிகா, என்னடி அப்படி சொக்கி போய் நிக்கிற? இல்லத்த, என்ன இந்த நகை நட்டோட கண்ணாடியில பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அதான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த இந்த நகையோட என்னை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? அப்படியே புசு புசுன்னு பத்திக்கிட்டு எரியுதுடி. ஏத்த, உங்களுக்கு பிடிக்கலையா? இந்த நகையெல்லாம் போடாம இயற்கையான அழகுல இருந்தாதான் உங்களுக்கு பிடிக்குமா? அப்புறம் எதுக்கு அத்தை இந்த நகையெல்லாம் போட்டீங்க? மச்சான் பாக்குறதுக்கு தானே. மச்சான் என்ன ஆசையா பிரியமா பார்த்தாரு. துப்பு கெட்டவளே, மூக்குல ஈர குச்சி சொருகிட்டு காதுல பண ஓலைய சுருக்கி தொங்க விட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள தெரிஞ்சவதானடி நீ. இங்க வந்து பவுச காட்டுறியோ? ஐயோ அத்தை, அப்படி எல்லாம் வாய் மூடு. என்ன அப்படி இல்ல இப்படி இல்லன்னுகிட்டு நீ பாக்குறதுக்கோ நான் பாக்குறதுக்கோ உனக்கு நகை போடல. எனக்கு வேண்டி உங்க 4 பேர் வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அதனாலதான் உனக்கு வேஷம் போட்டு விட்டேன். நான் நடத்துற நாடகம் முடிஞ்சு போச்சு. கழட்டு நகைய, கழட்டு நகைய, கழட்டு. பாக்குற மூதையும் முகரக்கட்டையும் பாரு. என்னமோ சீர் சரத்தியோட இந்த வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்ச மாதிரி அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்னு ரசிக்கிறியோ? பகுமானத்தை பாரு. கழட்டு நகைய, கழட்டு நகைய, கழட்டு சொல்றல. அது கழட்டு. வசந்தா, ஏன் நகையெல்லாம் கழட்ட சொல்ற? பூமிகா போட்டிருந்தா என்ன தப்பு? இந்த நகையெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர மருமகளுக்கு போறதுக்காக தான் வச்சிருந்தோம். பூமிகா நம்ம வீட்டு மருமகள் தானே. யாரு இவளா? இவளா நம்ம வீட்டு மருமக? நம்ம குடும்பத்து மானத்தெல்லாம் வாங்கினவ. வசந்தா, நீ உன் பக்கம் நியாயத்தை யோசிக்கிறிய தவிர பூமிகா பக்கம் இருக்கிற நியாயத்தை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. அவ நியாயத்தை என்கிட்ட காதும் காதும் வச்ச மாதிரி சொல்லிருக்கணும். சபையில வச்சு என் சங்க அறுத்துட்டால. ரகசியமா வந்து எனக்கும் உங்க பிள்ளைக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடந்து போச்சு, எனக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா இவளுக்கு இந்த நகை என்னங்க பொட்டி பொட்டியா நகை போட்டு அழகு பார்த்திருப்பேன். வசந்தா, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. பூமிகா ஆசையா கழுத்துல போட்டிருக்கிற நகைய டக்குன்னு நீ கழட்டி வைக்க சொல்றியே,
இது சரியா? பாவம் இல்ல. அந்த நகையை பூமிக்காவே போட்டுக்கிட்டோம். அவ கழுத்துல தாலி மட்டும்தான் இருக்கலாம், அதுவும் நம்ம குடும்ப கௌரவத்துக்காக. இங்க பாருடி, தாலி மட்டும் இருக்கட்டும் நான் சொன்னதுனாலயோ, மதனோட நீ சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டதுனாலயோ மனசுக்குள்ள அப்படியே மகந்து போயிடாத. உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னடி இன்னும் பாத்துட்டு இருக்க? யார் சிபாரிசும் என்கிட்ட செல்லாது. நீ ஏன் நகையை கழட்டி தரியா, இல்ல நான் கழட்டிக்குவா? வசந்தா, பூமிகாவுக்கு மதன் துரோகம் பண்ணா, இப்ப நீயும் துரோகம் பண்ணணுமா? இது பொம்பளைங்க விஷயம், இத நீங்க எதுவும் தலையிட வேண்டாம். தயவு செஞ்சு வெளியில போயிடுங்க. நான் சொல்றத நீ கேக்குற காலம் சீக்கிரம் வரும் வசந்தா. என்னம்மா? இவ நகையெல்லாம் கழட்டி கொடுப்பா, வாங்கிட்டு வா. ஏய், அம்மா சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன நிக்கிற? நகையெல்லாம் கழட்டி கொடு. என் அண்ணனை ஏமாத்தி நீ தாலியை வாங்கியிருக்கலாம். அதுக்காக எங்க அம்மாக்கு நீ மருமலாவோ எனக்கு அண்ணியாவோ நீ ஆயிட முடியாது. இந்த வீட்டுல இருக்கிற கட்டில், பீரோ, டிவி மாதிரி நீயும் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி தான். என்ன புரியலையா? உயிரற்ற பொருள்னு சொன்னேன். ஒரு பொம்மையை சீவி சிங்காரிச்சு புடவையை கட்டி அலங்காரம் பண்ணி இதெல்லாம் செய்யறது கிடையாது. அந்த மாதிரி சொசைட்டிக்காக அம்மா உன்னை அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒண்ணும் உனக்கு நிரந்தரம் ஆயிடாது. இரடி பார்த்துட்டு இருக்க, நகை கழற்றி. ஹலோ, இரு, I'll call you back. Bye. தோட கழட்டி கொடு, நான் வெளில வெயிட் பண்றேன். புடவையை மாத்தி கொடு. என்ன ஆச்சா? இதோ வந்துடுறேன். வா சீக்கிரம். ஒரு புடவை மாத்துறதுக்கு இவ்வளவு நேரமா? இதோ வந்துடுறேன். இன்னும் பழைய புடவையிலே இருக்க. ஏன் இன்னும் புது புடவையை கட்டிக்கல? அக்கா அக்கா வேணாங்கா. சும்மா இரு, போய் புது சேலையை உடுத்திட்டு வா. என்ன ஆச்சா? இதோ வந்துடுறேன். என்ன ஆச்சு பூமிகா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தாய். மாமா, என்ன சக்தி? உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், வாங்கி தருவீங்களா? என்ன சக்தி அப்படி கேட்டுவிட்ட? என்ன வேணும்னு கேளு, நீ மட்டும் சரின்னு சொல்லு. மத்த சோளம் தானே கொண்டு வந்து இங்க நிப்பாட்டி போடுறேன். எனக்கு ஒண்ணு சோழ வந்தான்லாம் வேண்டாம். இந்த சோழ வந்தான் பொண்ணு ரங்கம் மட்டும் போதும். இப்ப நான் கேட்டது அது இல்ல. வேற என்ன வேணும்னு கேளு. ஒரு நொட்டில கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்ட மாட்டேனா? பூ வேணும். பூவா? எதுக்கு? தலையில வச்சுக்கதான். திரும்ப நான் பூ இருக்க, அப்புறம் என்ன? இப்ப வாங்கிட்டு வரீங்களா இல்லையா? இவ்வளவுதானே சக்தி? உன் ஆசை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நான் என்னவோ நீ ஏதோ பெருசா கேட்க போறேன்னு நினைச்சேன். புருஷன் ஆசையா பொண்டாட்டிக்கு வாங்கி தர பூதான் இந்த உலகத்திலேயே பெருசு. அப்படியா? அதுல என்ன விசேஷம்? புருஷன் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தா மனைவிக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்குமா? அப்படியா? இப்ப நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது சக்தி. உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ சொல்லிட்டல, இந்த பொண்ணு ரங்க எப்படி அசத்துறன்னு பாரு. அப்படியே சிட்டா பறந்து போய் எப்படி கொண்டாடுறேன்னு பாரு. அப்புறம் சக்தி, 2 மணி போதும்ல. அதான் வார மல்லிகை பூவே மல்லிகை மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு, நீ சொல்லு மல்லிகையே. அதான் சைக்கிள் எடுத்துட்டு எங்கடா போற? ஒண்ணு இல்ல சின்னதா,
சக்தி பூ வாங்கிட்டு வா மாமான்னு பிரியமா சொல்லிச்சா, அதான் போறேன். பூ அங்க காசு இருக்கா? ஐயா என் கையில காசு எங்க இருக்கு? ஏண்டா அப்புறம் எப்படிடா பூ வாங்குவ? பொண்டாட்டி பூ வாங்கணும்னு சொன்ன உடனே பறக்குற. பூ வாங்க போறியா? காசு இல்லாம பூ யாருடா தருவாங்க? நீதான் கொடுக்கணும். ஆத்தா இருந்துச்சுன்னா ஆத்தா கிட்ட கேட்டிருப்பேன். இப்ப நீதானே இருக்கிற. அவன் பையன் கிட்ட காசு இல்லைன்னா சின்னத்தை தானே கொடுக்கணும். ஆத்தா மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லி நீதானே என்னைய கூட்டிட்டு வந்த. இப்ப கேள்வி மேல கேள்வி கேக்குற. சிரிப்பு பத்தி ஆத்தா சிரிக்கிற மாதிரியே கள்ள சிரிப்பு. கண்ணுக்கு லட்சணமா இருக்கிற பொண்டாட்டிய கொஞ்சாம என்ன வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆத்தா நான் காசு வேணும்னு கேட்டா என் ஆத்தாவும் இப்படிதான் புலம்பும். வச்சுக்கோ. ஆத்தா 2 முழம் பூவுக்கு எதுக்கு இவ்வளவு காசு? டேய், பொண்டாட்டி பூ வாங்கிட்டு வர சொன்னா கூடவே கொஞ்சம் அல்வாவும் சேர்த்து வாங்கிட்டு வரணும்டா. அல்வா? பொண்டாட்டி 1 கேட்டா புருஷன் 2 வாங்கி கொடுக்கணும். அப்பதான் புருஷன் மேல பொண்டாட்டிக்கு ஏற்கனவே இருக்கிற பாசம் இன்னும் 2 மடங்கு அதிகமாகும். போ, நல்ல கடையா போய் பார்த்து வாங்கிட்டு வா. நாம சொல்லாமையே மாமா அல்வா வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சக்தி ரொம்ப சந்தோஷமாயிடுவாடா. இம்புட்டு விவரம் இருக்குதா? 2 முழம் பூவுலயும் அல்வாவுலயும் இவ்வளவு விஷயம் இருக்குதா? இதெல்லாம் எனக்கு தெரியாமலே போச்சு பாத்தியா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? இத பாருடா, இதெல்லாம் தானா தெரிஞ்சுக்கணும். யாரும் சொல்லி தர மாட்டாங்க, தெரியுதா? நான் கிளம்புறேன். டேய் டேய் டேய், ஏன்டா சைக்கிள் எடுத்துட்டு போற? கார் இருக்கு, டிரைவர் இருக்காரு, கார் எடுத்துட்டு போ. அதான் நமக்கு இந்த கார்ல சரிப்பட்டு வராது. நமக்கு சைக்கிள் தான் சரிப்பட்டு வரும். இந்த சோளம் தான் பொண்ணுறங்கனாலே சைக்கிள் தான் ஞாபகத்துக்கு வரணும். பார்த்தா விளையாட்டு பிள்ளையாவே இருக்கான். இவனை சக்தி தான் மாத்தணும். கடவுளே. பூக்கரமா ஒரு 2 முழம் மல்லிகை பூ கொடுங்க. ஏன் தம்பி, பூ பூஜைக்கா இல்ல உன் பொண்டாட்டிக்கா? ஏன் பொண்டாட்டிக்குதே. கையில என்ன பார்சலு? கம கமன்னு தூக்குது, நெய் வாசனை அடிக்குது. இதுவா? இது அல்வா. சூடா இருக்குதுல்ல, அதனாலதான். புது கல்யாணமாக்கும் பொண்டாட்டி அண்ணியமா இல்ல சொந்தமா? எல்லாம் சொந்தனே. ஏன் ஐத்த பொண்ணுதே. என் மேல உசுரையா வச்சிருக்குது அந்த புள்ள. நல்லா இருங்க நல்லா இருங்க. 50 ரூபாய் ஆகுது, 40 ரூபாய் கொடுங்க. தம்பி, இது மதுரமல்லி. உன் பொண்டாட்டி தலையில வச்சு விடு. அப்புறம் பாருங்க 2 பேரும் வாசனையா கம கமன்னு இருப்பீங்க. மீதி நீங்களே வச்சுக்கிறீங்க. முதல்ல கொண்டு போய் சத்திட்டு கொடுக்கணும். மதுரை மல்லி என்ன இருந்தாலும் நம்ம ஊரு. தாரம் சக்தி. மன்னிச்சிருங்க, பார்க்காம வந்துட்டேங்க. மன்னிச்சிருங்க, பார்க்காம வந்துட்டேங்க. மன்னிச்சிருங்க. நீங்களா? டாக்டர் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் எப்படி இருந்தா உனக்கு என்னடா? இதுனா வந்து ஏன் வண்டியில விழுற? உனக்கு விழுகிறதுக்கு பெரிய ட்ரெயின் பஸ் எதுவும் இல்ல, அங்க போய் விழுப்போ. எதுக்கு டாக்டர் கோவமா பேசுறீங்க? கோவப்படாம பின்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேச சொல்றியா? பாருங்க டாக்டர் சார், நான் எவ்வளவு ஜாலியா இருக்கிறேன் பாத்தீங்களா? நீங்க என்ன கண்ணால முடிச்ச கையோட அப்படியே போயிட்டீங்க. உங்க பார்த்த உடனே பேசணும்னு தோணுச்சு. அதே நீங்க என்ன இப்படி கோச்சுக்கிறீங்க? உன்ன மாதிரி நான் ஒன்னும் வெட்டி பையன் இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. போடா, போய் வண்டி எடுப்போ. அப்போ நான் வழி விட்டாதே உங்களுக்கு வழி கிடைக்கும்ன்றீங்க, அப்படித்தானே? நான் வண்டி எடுக்க மாட்டேன்ல. இருங்க, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், அப்புறம் நீங்க போலாம். இப்போ விஷயம் என்னன்னா, சக்தி என்கிட்ட மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சொல்லிச்சா. தங்கம்மா சின்னத்தா என்னடானா அல்வாவும் சேர்த்து வாங்கி கொடுன்னு சொல்லிச்சு. அதே என்ன பண்றது, 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். டாக்டர் சார், இது யாருக்கு தெரியுமா? என் பொண்டாட்டி சக்திக்கு. சார், பூவும் அல்வாவும் புருஷன் வாங்கிட்டு போனா பொண்டாட்டிக்கு புருஷன் மேல ரொம்ப இஷ்டம் வருமா சார்? தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களாம் சார். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஏண்டா, இப்ப இது ரொம்ப முக்கியமா? என்ன கடுப்பே தெரியா? ஐயா இல்ல. ஏண்டா, பொண்டாட்டிக்கு பூ அல்வா வாங்கி கொடுக்கற அளவுக்கு சந்தோஷமா இருக்கல? நான் இங்க நொந்து நூடுல்ஸ் ஆகி காஞ்சு போய் கிடக்குறேன். என்ன வெறுப்பேத்த பேசுறியாடா? ஐயா இல்ல டாக்டர் சார், தப்பா நினைச்சுக்கிறாங்க. பூமியாவுக்கு நீங்களும் பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போங்க. அதுக்கு தான் சார் இதை சொல்ல வந்தேன். பாவம் சார், என் தங்கச்சி
ஆமா டாக்டர் சார், இதை வாங்கிட்டு போனீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷப்படும் சார். பூ வாங்கிட்டு போய் உங்க பொஞ்சாதி தலையில வச்சு விட்டீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சும்மா வாசமா கமகமன்னு இருப்பாங்களா சொன்னாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? வைத்தறிச்சல கிளப்பாத, மரியாதையா போயிடு, இல்ல இந்த காரியத்தை கொன்னுடுவோம் உன்னை. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு சார். நீங்க பதட்டமாகாதீங்க சார், உடம்பு கெட்டு போயிரும்ல சார். நீங்க பாவம் சார், அது கள்ளிக்காட்டு பொண்ணு இல்ல, சொல்லி கேட்கறது கூட அது வெக்கப்படும் சார். நீங்க படிச்சவர் இல்லையா, எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. இதெல்லாம் வாங்கிட்டு போங்க சார். டேய், ஒரு மலைநாட்டுக்காரி என் தலையில கட்டி வச்சுட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியா? உன்னை என்ன பண்ற பாரு. ஒரு நாள் நீ என்கிட்ட வசமா மாட்டுவடா.